போன இதிலே வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன். அகப்பூஜை புறப்பூஜை அப்படின்னு 2 பூஜை சாமி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அகத்துறவு புறத்துறவு, அகப்பூஜை புறப்பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம சென்னையில் இருக்கவங்க வரைக்கும் உடனடியாக அதை தெரிஞ்சிக்க முடியும். ரொம்ப தூரம் இல்லை, இந்த காஞ்சிபுரம் திருன்ற ஒரு பொண்ணில் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை. முதல் ஒரு பல்லவ மன்னன் ஒரு கற்கோயில் கட்டுறான், கைலாசநாதர் கோயில் நினைக்கிறேன். அந்த கோயிலை கட்டுறான், முதல் அவன் கட்டுறான். அவங்ககிட்ட எவ்வளோ பண்டிதர்கள் இருப்பாங்க, வேத விற்பனை இருப்பாங்க, ஜோதிடர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு நாள் குறிக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் 60 கும்பாபிஷேகம் 70 கும்பாபிஷேகம் 100 கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரே ஒரு கும்பாபிஷேகம் தான் பண்ணுறான் அந்த மன்னவன். அந்த கும்பாபிஷேகத்துக்கு தானே அந்த கைலாசநாதர் வரணும். ஆனால் அந்த கைலாசநாதர் திருவிளையாடல் பார்த்திங்கன்னா புறப்பூஜை, அது அங்கே இம்பார்ட்டண்ட் கொடுக்கல. அவர் விளையாட்டாக அந்த மன்னன் கனவுல வந்து சொல்கிறார், மன்னா வேறு ஒரு நாளை நீ வச்சுக்கோ, நான் வந்து இன்னொரு பக்தர் பூஜை கோயில் கட்டியிருக்காரு, அங்கே நான் போகிறேன் நாளைக்கு இதே நேரத்தில்னார். எங்கே அப்படின்னு கேட்குறான். கனவுலேயே திருநின்ற ஊர், அவனுடைய மன்னன் ஆட்சி காலத்தில் இருக்க தொண்டை நாடு. இங்கே திருநின்ற, நீங்கள் எங்கே மெட்ராஸ் ரொம்ப பக்கம், திருநின்ற ஊரும் பக்கம், காஞ்சிபுரமும் பக்கம். அந்த கற்கோயிலையும் போய் பாருங்கள். கும்பாபிஷேகத்துக்கு சுவாமி போகல. அவரால் போகணுன்னு 2 இடத்துல போயிருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி 60 இடத்துல கும்பாபிஷேகத்துக்கு வரார் சாமி. இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, 60 இடம் 100 இடம் கும்பாபிஷேகம் பண்ணான்னு போகிறாரு. அப்போ ஏன் வர முடியாது? அவனுக்கு தெரிவிக்கிறார். அவன் என்ன பண்ணுறான், ஒரு பக்தியோட சாமியே சொல்லிட்டாரே, நம்மளும் அவன் நம்புகிறான் மன்னன். அந்த மாதிரி மன்னர்கள் இருந்திருக்காங்க. நம்பி அவனும் நேராக அங்கேருந்து புறப்பட்டு தொண்டை நாடு எதுன்னு கண்டுபிடிச்சி, அதில் அந்த ஊர் பேர் கிடையாது அன்னைக்கு, வந்து தேடி கண்டுபிடிச்சி, ஆனால் பேரை மட்டும் சொல்லிட்டான் இவர் தான் அப்படின்னு. அவர் பேரை சொல்லி பூசலார் அப்படின்னு அவரோட கண்டுபிடிச்சி ஊரில் போய் கோயில் எங்கன்னு பார்த்தா கோயிலே காணும். பூசலார் கோயில் கட்டுறாராம், எங்கே இருக்கார், எங்கேயுமே காணும். அவர் பூசலார் யார், எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு பார்த்தா அவர் மனசுக்குள்ளவே கோயிலை கட்டினிருக்கார். கல் வாங்கினது, செங்கல் வாங்கினது, சிமெண்ட் வாங்கினது, அன்னைக்கு காரை சுண்ணாம்பு வாங்கினது, கோபுரம் கட்டினது, கும்பாபிஷேகம் எல்லாம் வச்சு நீ கும்பாபிஷேகம் பண்ண போகிற, இந்த டைம் வச்சுட்டார், ஃபிக்ஸ் பண்ணிக்கார். இதே டயத்தை மன்னர் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதே டயத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கார் நேரத்தை. அங்கே அப்படியே அவன் மன்னன் பார்த்துட்டு அந்த சாதாரண ஒரு பாமர் குடிமகன் காலில் விழுந்து கும்பிடுறார். ஏன்னா அகப்பூஜைக்கு பலம் அதிகம். அதுக்கப்புறம் திரு ஆகிய சிவபெருமான் அந்த ஊரில் நின்ற ஊர், அதெல்லாம் திரு நின்ற ஊர் அப்படின்ற ஊர் பேரே அப்போ தான் வருது. அவங்களாம் அப்போ ஒரு அடையாளமாக தான் இடத்த காட்டுவாங்க. கடவுளர்லாம் ஊருக்கெல்லாம் பேர்லாம் அப்போல்லாம் கிடையாது. திரு ஆகிய சிவபெருமான் நின்ற ஊர் அப்படி ஒரு கோயிலே கிடையாது. இருதயாலீஸ்வரர் கோயில் இன்றைக்கி ஒரு அடையாளத்துக்கு காமிச்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் உள்ளத்தில் கட்டின கோயில், அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தராக வந்திருக்கிறார். அப்படின்னா அகப்பூஜைக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது அப்படிங்கிறது, இருதய பூஜைக்கு அகப்பூஜைக்கு தான் இறைவன் முக்கியத்துவம் கொடுக்குறார். புறப்பூஜைக்கு அப்புறமா இவ்வளோ கோடி கட்டி இவ்வளோ கருங்கல் கோயிலை வச்சு இவ்வளோ தூரம் பண்ணினாலும் அது புறப்பூஜை, இது அகப்பூஜை. அப்படின்னா அகப்பூஜைக்கு சான்றாக சென்னையில் இருக்க பக்தர்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். என்னோடு இருந்து, நல்லா கவனித்து பாருங்கள், இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள், குருபர கண்ணியில் வரும். என்னோடு இருந்து எனக்கே பகைஞராவரை என்னோடு இணைக்கி வைப்பது என்னாலோ பரஞ்சோதின்னு வரும், பரஞ்சுடரேன்னு வரும். என்னோடு இருந்து யாரெல்லாம் என் கூட இருக்காங்க, நம்ம என்ன பார்ப்போம், யாரெல்லாம் நம்ம கூட இருக்கான்னு பார்ப்போம். எல்லாமே ஒரு இதிலே வரும். உன்னுடைய விரோதிகள் யாருன்னு பார் அப்படின்னாங்க. எல்லாம் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்களே. யார் விரோதியாக இருந்தாலும் அவங்க ஒரு சமயத்தில் நண்பர்களாக இருந்தவங்க தான். என்னோடு இருந்து எனக்கே பகைஞர் ஆவரை என்னோடு இணைக்கி வைப்பது என்னாலோ பரஞ்சுடரேன்னு வரும். அப்படின்னா நம்ம கூட இருந்தவங்க யார் அப்படின்னா, சாமி வார்த்தையில் இன்னொரு அர்த்தத்தை எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது கேட்டது ஒரு அர்த்தம், என் கூட இருந்தவங்க அவங்க எனக்கு விரோதமாயிட்டாங்க, அவங்கள என்கிட்ட சேர்த்து வை, இதான் இதுக்கு மேலோட்டமான அர்த்தம்.
இது உட்பொருள் என்னென்னா, என் கூடவே இருக்கிறது கண், என் கூடவே இருக்கிறது காது, என் கூட இருக்கிறது தோல், நாக்கு, மூக்கு. இது தான் என் கூடவே இருக்குது. இதுதான் எனக்கு விரோதமாகுது. இதுதான் என் கூட சேர்ந்து இருக்கணும், இணக்கி வைக்கணும். என்னோடு இருந்து எனக்கே பகைஞராவரை என்னோடு இணக்கி வைப்பது என்னாலோ பரஞ்சுடரே. இப்போ பாருங்கள், இதுக்கு அது எவ்வளோ தூரம் ஒத்து வருது பாருங்கள். இப்போ தான் கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று ஒய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடு செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. அப்போது அருணகிரிநாதர் என்ன சொன்னாரோ இதை தான் பாம்பன் சாமி சொல்கிறாரு. அவர் காலத்திலே நம்ம மாற்றிக்கல, இன்றைக்கும் சாமி காலத்தையும் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கோம். இன்னொன்று, இந்த மனதை மூலமாக நமக்கு வரக்கூடிய வினைகளை எப்படியாவது தடுத்து நிறுத்தி அதை வினையின் செயல் மூலமாக செய்யணுன்னு தான் இந்த உடம்புக்கு வாங்கப்பட்டிருக்கோம் நம்ம. அப்போது அந்த மனதை கெடுத்தாலொழிய மனம்தான் நம்மளை கெடுக்குது. நம்ம அந்த மனதை கெடுக்கணும். அது நம்மளால் முடியல, அது முருகன் தான் பண்ணணும். அதான் கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய். எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட ஏதாவது கொடுத்துன்னு. இப்போ நம்மளால் முடிஞ்சது சொல்ல முடியுது, இது நீங்கள் வாங்குறீங்க. ஜியால் முடியுது, இதை வெளிப்படுத்த முடியுது, இதை வெளிப்படுத்துகிறாரு. உங்களால் முடிஞ்சது அதே போல் ஏதாவது ஒன்று கொடுங்க, யாருக்காவது கொடுங்க. அப்போ கதிக்கேல் கரவாது இடுவாய். அப்போ கரவாது ஏதாவது கொடுத்துட்டே இருங்க. வடிவேல் இறைத்தால் இறைவனை நினச்சிட்டு கொடுத்துனுருங்க. அதை தான் சொன்னது. அநாத ஆசிரமம் முதியோர்களும் அது வேறு. இப்போ இது இறை அன்பர்களுக்கு கொடுக்கறது, இறைவனை நினச்சிட்டு கொடுக்கறது. கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையும். இந்த சஞ்சித வினை, ஆகாமிய வினை, பிராரப்த வினை, இந்த 3 வினைகளையும் விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. எல்லா வினையும் நீங்கள் போக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கினே இருக்கணும். எதுவுமே நமக்கு இல்லைன்ற ஆயிடுச்சு. இது இந்த ஆன்மீகத்தில் வரும்பொழுதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ரகசியம், நீ எப்படி சீக்கிரம் உண்டு ஆயுள் காலம் முடிஞ்சிடும், உண்டு ஆயுள் காலம் முடிஞ்சிடும், இதை தான் சொல்லி மிரட்டிகிட்டே இருப்பாங்க. ஆன்மீகமே அது தான். 60 வயசு 70 வயசு பட்ட மட்டும் ஓட்டிடும். அப்புறம் அந்நேதி யோசிக்கும்போது முடியாது. ஒரு நரி போகுது, கடலுக்கு போகுது, கடலில் போய் மீன் பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. நிறைய மீன் இருக்குது. 12 மணி வெயில் இப்படி மேலே பார்க்குது. நல்ல வெயில் காயுது. ரைட், நல்லா வெயில் காயுது, தண்ணியெல்லாம் வற்றிடும், நாளைக்கு இந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகுது. மறுநாள் போய் பார்க்குது. இது போல் அதாவது எப்படி ஒரு நரி கடல் வற்றி மீன் சாப்பிடணும்னு நினைக்கிதோ, இது போல் ஒரு மனிதனும் இறைவனை கும்பிடுறதுக்கு ஒரு வயசை வச்சுன்னு இருக்கான். 60 வயசு வயசா நீ ஏன் கோயிலுக்கு போகிறேன்னு கேட்குறான். 50 வயசு இப்படி கோயிலுக்கு போகிறவனையும் விட மாட்டான், இவனும் கோயிலுக்கு போக மாட்டான், இவனும் சாமி கும்பிட மாட்டான். முதல் எல்கேஜி அட்மிஷன்லாம் போயிடுது. அப்புறம்தான் இந்த அக வழிபாடு, இந்த புற வழிபாடும் பண்ண முடியல, அக வழிபாடும் பண்ண முடியல, அவங்க இறைவனையும் தியானிக்க முடியல. அவங்கள வாழ்க்கையில் எப்படியெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி கர்மாக்கள் எடுத்துன்னு இருக்கும் வினைகள். அதுலேருந்து நீங்கள் தடுமாறாமல் வரணுன்னா அந்த நரியை நீங்கள் மனதில் நினச்சிக்கணும். கடல் வற்றி மீனை சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு நரியோட வாழ்க்கை தான் நம்மளுடைய கடவுள் வழிபாடுங்கிறது. இந்த 20 வருஷத்துல கும்பிடணும். 100 வயசு கொடுத்தாலும் 20 வருஷம்தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கும்பிட்டு எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் சாமியுடைய நூல்களில் சொல்லக்கூடிய ரகசியங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் தெரிஞ்சிட்டே வரணும். அவர் 4 விஷயங்களை எடுக்கிறார், 4 வேதங்களை எடுக்கிறார், படிச்சிட்டார். 4 வேதங்கள் 4 மகா வாக்கியங்கள் தான் எடுக்கிறார். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பரபிரம்மம், பிரஜானம் பிரம்மம், 4 வார்த்தை தான் எடுக்கிறார். 4 மகா வாக்கியங்களை அவர் எடுக்கிறார். அது பரிபூர்ணானந்த போதத்தில் வரும். தத்துவமசி, அயமாத்மா பரபிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம், இந்த 4 வேத மகா வாக்கியங்களை பரிபூர்ணானந்த போதத்தில் எழுதிட்டு
இதைத்தான் மொத்தமாக அவர் எடுத்திருப்பார். நீ அது ஆகின்றாய், தத்துவமசி, நீ அது ஆகின்றாய். அது எப்படி ஆக முடியும்? குளவி புழு தர்மம்னு வரும். குளவி புழு குளவி கொத்தினே இருக்கும். கொத்தினே இந்த குளவிக்கு கர்ப்பப்பை இல்லை, ஒரு புழு எடுத்து வைக்கிது இல்லைங்களா, அந்த புழு ஆகாரத்தை வைக்கிறதா வேறு சொல்லியிருக்காங்க. அது இல்லை, குளவி அந்த புழு அப்படி கொத்தி 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 அந்த புழு அந்த குளவியாக்குது. அதே கூட்டில் அதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு. குளவி புழு தர்மம்னு வரும். அதில் அதே போல் ஒரு நாளும் இறைவனுக்கு முன்னும் கோயில், அதுக்காக தான் கோயில் அடையாளங்கள் கோயில்கள் உருவாக்குனது. அதில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஔவையார் சொன்னது. அதில் நீங்கள் இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்து வழிபட்டுனே இருக்கும் பொழுது அது குளவி புழு தர்மமாக மாறி அது குளவியாகி பறக்கும். புழுவானது குளவி ஆகுது. இது சாமி வேதம் மெனக்கட்டு ஒரு புழு வச்சு அதை பார்க்குறதையும் பார்த்து கவனித்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஆகாரத்தை வைக்கிறதா சொல்கிறாங்க. அந்த புழு தான் அதுக்கு இது இல்லை, பை இல்லை, இடுப்பு இல்லை, கர்ப்பப்பை இல்லை, அது புழு தான் குளவியாக வெளியே வருது அப்படிங்கிறது வரையும் சாமி பார்த்து எழுதாரு. குளவி புழு தர்மம். உங்கள் ஆன்மாவில் இருக்கிற குகேசனை உங்கள் ஆன்மாவில் இருக்க மனம் நினைக்கும் பொழுதே கொஞ்சமாக நினச்சின்னு வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பதப்படும். நல்லா வறுத்த பொரியலை சாப்பிட முடியும். அதில் உள்ளுக்குள்ளே பதப்படுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாப்பிட்றது சுபமாக இருக்கும். இது கூட இன்னொன்று சொல்லுவாங்க, திரைக்கடலை உடைத்து நிறைய புனல் கடிது குடித்து கடல் உடைப்படையாக அடித்து திரும்ப அந்த இதை படித்து சொல்கிறேன். வேல்மாறலில் வருது, வேல்வகல் வருதுல்ல, அந்த பாடலை நம்ம உடம்பில் 2 வகையான சுவைகள் இருக்கிறது. தேவ அசுர யுத்தம்னு பேர். தேவர்கள் சுவை இனிப்பு, அசுரர்கள் சுவை உப்பு. நம்ம உடம்பில் உப்பு சுவை தான் அதிகமாகிடுது, அசுர சுவை தான் அதிகமாகிடுது, இனிப்பு சுவை இல்லை. அதான் அந்த பாட்டோட அர்த்தம். திரைக்கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்படை அடைத்துதிர நிறைத்து விளையாடும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் நீங்கள் எடுக்கணும். இதுக்கு திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து கடல் உடைப்படையை அடைத்து உதிர நிறைத்து விளையாடும். ரத்தத்தை உப்பு ரத்தமாகவே வச்சு நிற்க வரைக்கும் துர்நாற்றம் வீசும்னு வரும். உப்பு ரத்தம் துர்நாற்றம் வீசும், உப்பு மலமே துர்மலமாகும். நீங்கள் வேணால் பஸ் ஸ்டாண்டாக போய் பாருங்கள், ஈவினிங்கில் நைட்லலாம் அப்படி ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் அதே பிராணிகள் விலங்குகள்லாம் போகக்கூடிய அந்த இது எச்சம் அந்த மாதிரி வராது. அதெல்லாம் கடலில் உப்பு தண்ணியில் இருக்க மீனை கூட எடுத்து உப்பு போட்டு தான் சமைக்கிறான் அப்படி எழுதியிருக்கார். கடலில் உப்பு தண்ணியிலே இருக்க மீன் அதை எடுத்து போட்டு உப்பு போட்டு தான் சமைக்கிறான். அது உடம்புல உப்பு ஏறாது. ஆனால் மனித உடம்பு உப்பு, இது உப்பு தான் விஷம், உப்பு தான் நோய். உப்பை குறைக்கிறது தான் பழக்கணும். அதனால தான் ஒரு 40 வருஷமும் உப்பு இல்லாத உணவை சாப்பிட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பழங்கள் நிறைய சாப்பிடணும். உப்பு இல்லாத உணவு என்னங்கிறது வேறு. உப்பு இல்லாமல் சப்பாத்தி நான் சாப்பிட்ருக்கேன் விரத நாளில், அந்த மாதிரிலாம் இருந்து பழகிருக்கேன். உப்பு இல்லாமல் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், ஒரு இனிப்பு ஏதோ வச்சு தொட்டுட்டு. அப்படியே சாப்பிட்டேன். உடம்புல உப்பை குறைச்சிட்டிங்கன்னா எல்லா நோய்களும் குறைஞ்சிரும். உப்பு தான் நம்ம உடம்பில் அதிகமாக ரத்தமாக்கி உப்பு சுவையை உருவாக்கி அதனால் உடம்பை கெடுத்து உடம்பில் எல்லா நோய்களும் உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதனால் உடம்பில் உப்பை குறைக்க வேண்டியது தான். அசுரர்கள் சக்தியை குறைக்கணும், தேவர்கள் சக்தியை மேலே ஏற்றணும்னா நம்ம வேகாத காய்கறிகள், வேகாத பழங்கள் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது, பழங்கள் சாப்பிட்றோம் அது வேக போகிறதில்ல, காய்கறியில் அது சில இதுக்கு சாப்பிடலாம். சப்பாத்தி அது மாதிரி உப்பு இல்லாமல் கொஞ்சம் சாப்பிடலாம். உப்பு இல்லாத உணவில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உப்பு கொஞ்சமாக அதை எடுத்துன்னு வந்துடும். மறுபடியும் உப்பு வந்துனே இருக்கும், மறுபடியும் உப்பு இறக்கினே இருக்கும். அந்த உப்பை நீங்கள் எப்படிலாம் குறைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஞானம் வரும். அதனால சாமி உணவாவது ஒரு வேளையாவது வாரத்துலையாவது வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன ப்ராக்டிக்கல் பண்ண தான் வரும். இது சொல்லிவிட்டு கேட்கும்பொழுது நல்லாயிருக்கும், அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போயிடுவீங்க. இது தொடர்ந்து போட்டு தொடர்ந்து வாழ்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். உப்புலாத ஒன்று வெள்ளிக்கிழமை நான் சாமி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கணும். ஏன் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் திடீர்னு அப்படின்னா, சாமியில் வெள்ளிக்கிழமையில் நிறைய நடந்துருது, நிறைய விஷயங்கள் வெள்ளிக்கிழமையில் நடந்திருக்கு. அவர் அதில் ஒரு 5-6 சொல்கிறேன் நான். அதில் பாம்புன்றது வடக்கு எல்லை,
இது மேற்கு எல்லை. ராமேஸ்வரம் என்பது கிழக்கு எல்லை. அந்த தீவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் அந்த பர்வதவர்த்தனி உடனே ராமநாத சுவாமி கோயிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போயிருக்கார். கிட்டத்தட்ட 15 மைல் இருக்குன்னு நினைக்கிறேன், 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் காரில் போகும்போது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது. அதனால் அவர் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போனாரா, குதிரை வண்டியில் போனாரா, போட்டில் ஏதாவது சுற்றின்னு போனாரா அது தெரியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை போயிருக்கார். ஏன் வெள்ளிக்கிழமை போனார்? அது அவர் ஒரு கணக்கு வச்சுக்குவார். 6வது நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இப்படி கூட எடுத்துருக்கலாம். அவர் எப்படி எடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை தோறும் அவர் வரலாறில் வரும், நான் பர்வதவர்த்தனி உடனே ராமநாத சுவாமி ஆலயத்தை சென்று வழிபட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லி வரலாறில் வருது. இந்த தீவு அந்த தீவு, இந்த தீவில் இந்த முனை அந்த முனை 15 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்கும். நாம் வண்டியில் போனாலும் 1/2 மணி நேரம் ஆகுது. அவர் அன்னைக்கு நாளில் விளக்கு வெளிச்சம் இல்லாத நாளில், சாலை வசதி இல்லாத நாளில், அந்த நாளில் அங்கே போய் வாரம் வெள்ளிக்கிழமை கும்பிட்டுருக்காரு. இதுக்கு என்ன மீன்ஸ்னால் வெள்ளிக்கிழமை அவர் எடுத்தாருங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை அவர் குரு வழிபட்டுருக்காரு. நம்மளும் வெள்ளிக்கிழமை கும்பிடலாமே. இப்படி எங்களுக்கு தெரியாமல் வந்ததை நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தோம், அப்புறம் வியாழக்கிழமை நடத்தணும், அப்புறம் வெள்ளிக்கிழமை கண்டினியூ பண்ணிட்டோம். அது ஏன் மாற்றினார் சாமின்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை மாகேஸ்வர பூஜை குழு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். அதுலேயும் மக்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று சாமி வழிபட்டது வெள்ளிக்கிழமை, இன்னொன்று அவர் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில் தான் இப்படி கை காமிச்சு நீ ஏன் பொய் சொன்னாயின்னு காட்சி கொடுத்தது, சாமிக்கு காட்சி கொடுத்தது ஆடி வெள்ளிக்கிழமை. 2 ஆச்சுங்களா. 3வது பிறப்பன் விளசை. அவர் தவம் பண்ண பூமியில் சனிக்கிழமை தவம் பண்ணுறார். பங்குனி மாதம் சனிக்கிழமையில் தவத்தில் உட்கார்றார். முருகன் அவர் எழுப்புறது 35வது நாள் வெள்ளிக்கிழமை இரவு. சனி 29, ஞாயிறு 30 அப்படி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வரும். அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் அவர் எழுப்புறார். 3வது நடந்த சம்பவம் அது. 4வது நடந்தது திருச்செந்தூரில் 2 பேர் பஞ்சாமிர்த வண்ணம் படிக்கிறாங்க. அவங்க 2 பேர் வெளியூர்காரங்க. திருச்செந்தூர் கோயிலில் படிக்கலை, கவுண்டர் மண்டபம்னு ஒரு இடத்துல படிக்கிறாங்க. அந்த கவுண்டர் மண்டபம்ன்ற இடத்துல அந்த காலத்தில் விளக்கு வெளிச்சம் இல்லாத இடம், அந்த காலத்து வசதி இல்லாத இடங்க. அந்த தெருவில் அந்த மண்டபத்தில் உட்காந்து படிக்கிறார். கவுண்டர் மண்டபத்தை 2 பேர் படிக்கிறாங்க. அது அங்கே கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. பஞ்சாமிர்த வண்ணம்னு ஒரு பாடல் 5 வண்ண சந்தங்களில் சுவாமி அமைச்சிருக்காரு. 5 விதமான இசையோடு அது பாடுறதா ஒரு அமைப்பு இருக்குது. அதை நாங்கள் எடுக்கிறது வேறு. அதில் நாங்கள்னா எந்த குழுவில் நான் ஜூம் கிளாஸில் சொன்னது, நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, 5 உடம்பு இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறேன். அந்த 5 உடம்புக்கு அந்த 5 பாட்டு எழுதியிருக்காரு. நான் ஜூம் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் ஒரு யானையை பார்த்த குருடர்கள் தான். சுவாமியிட எல்லாம் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. அதில் நாங்கள் உணர்ந்தது முதல் வண்ணம் பால் வண்ணம் பாருங்கள், அன்னமயத்தை பற்றியே இருக்கும், உடம்பை பற்றியே இருக்கும், சூரசம்மாரத்தை பற்றியே இருக்கும். 2வது பாருங்கள், அது பிராணமயத்தை பற்றியே இருக்கும். வள்ளியம்மனை மெயினாக பிரதானப்படுத்தி அம்பாள் சக்தி கொண்டு வருவாங்க. 3வது பாருங்கள் மனமய கோஷம். அதில் பாருங்கள் வஞ்சம் சூது ஒன்றும் பேர், துன்பம் சங்கடம் அண்டும் பேர். அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம். அது மனமய கோஷத்துக்குரிய பாடல். 4வது பாருங்கள், அது விஞ்ஞானமய கோஷம். இந்த மாதமும் தின வாரமும் திதி யோகமும் இதை கொடுத்துருப்பாரு. அடுத்து 5வது வண்ணத்தை பாருங்கள், அது ஆனந்தமய கோஷம் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். அது நல்லா நீண்டு வரும். அந்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த வகுப்பை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாடலை வேலூர் குடியாத்த இங்கேருந்து யாரோ 2 பேர் பாடுறாங்க. எங்கே? திருச்செந்தூரில் கவுண்டர் மண்டபத்தில். இது ஏன் சொல்ல வரேன்? ஒரு வெள்ளிக்கிழமைக்காக சொல்ல வரேன். அப்போது அந்த ஊரில் இருக்க பெரியவங்களாம் இந்த மாதிரி பாட்டை கேட்டுருக்காங்க. இந்த பாட்டு யாரோ புதுசாக பாடுறாங்களே, இந்த பாட்டு இசையோடு இருக்குது, இதை பாடுறாங்களே, நம்மளும் கேட்போமேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு அம்மா, முத்தம்மைன்னு பேர். அந்த அம்மா உட்காந்து அந்த பாட்டை கேட்டிருக்காங்க. அந்த காலத்து லைட்டு வெளிச்சம் இல்லாத நேரம்,
அந்த மாதிரி இடத்துல இந்த அம்மா உட்காந்து கேட்கும்போது அந்த அம்மா கண் நல்லா தெரியுது. தூண் மரவில் ஒருத்தர் ஒளிஞ்சு நின்று பாட்டு கேட்குறாங்க. ஏன் இந்த பொதுவான இடம் தானே, ஒளிஞ்சு நின்று ஏன் பாட்டு கேட்கணும்? இந்த பாட்டை நேர்லேயே கேட்கலாமே. இதுக்கு ஏன் ரகசியமாக வந்து கேட்குறான் இந்த மனுஷன், இந்த பையன் இந்த ஊர்காரனே இல்லையே பாருங்கள். ஓட்டு லிஸ்ட்டை மனப்பாடம் பண்ணியிருக்கான் அந்த அம்மா. இங்கே சிவாஜி கணேசன் ஓட்டியே கள்ள ஓட்டு போடுறாங்க. சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவருடைய ஓட்டே இங்கே கள்ள ஓட்டு போடுறாங்க. ஆனால் இது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த ஊரில் இவன் தெற்கு மாட வீதி பையனா, வடக்கு மாட வீதி பையனா, கிழக்கு மாட வீதி பையனா, சன்னதி தெரு பையனா, இந்த ஊர்க்கார பையனே இல்லையே. இவன் ஏன் இங்கே ஒழிச்சு கேட்குறான்? அந்த ஊர் ஓட்டு லிஸ்ட்டை மனப்பாடம் பண்ணுது அந்த அம்மா. 70 வயசு கண் தெரியாத, கண் பார்வை எவ்வளோ குறைவாக இருக்குது பார்த்துக்குவோம். அந்த வயசில் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த அம்மா அவனை அடையாளம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பாட்டு கேட்கறத விட இவனுடைய நினைவே இருந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் இவன் தான் தூங்கினாங்க. நைட் கனவுல வருது அந்த அம்மா கனவுல. முத்தம்மை இங்கே வந்தது திருச்செந்தூர் முருகன், நான் வள்ளி தாயோடு வந்திருக்காரு, நான் தான் வந்திருக்கிறேன், இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த வண்ணத்தை இன்னும் இசையோடு போதுக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது வெள்ளிக்கிழமை. நான் சொல்ல வர்றது வெள்ளிக்கிழமைக்காக தான். அப்புறம் அவர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது அவர் இசையோடு பாடுறாங்க. அது எழுதினவருக்கு காட்சி இல்லை, பாடினவங்களுக்கு காட்சி கிடைக்கல, பக்தியாக கேட்டவங்களுக்கு தான் காட்சி கிடைச்சி. இப்போ நீங்கள் எல்லாம் பக்தியாக கேட்டுன்னு இருக்கீங்க, நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் நீங்களாம் அங்கே உட்காந்து கேட்டுன்னு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பாக்கியம் சாமி வெள்ளிக்கிழமை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமையே சாமி எடுத்ததில் 4வது பரிவாளர்கள் அங்கோதுரு பஞ்சாமிர்த வண்ணம் இரியா எனது உளம் நச்சு இனிதாம் என்றொரு கிழமை பெரியான்முனம் வந்தோதிய செந்தில் பெருமானே வரிமாமர இறைவா என்னை மறவேல் என்னை மறவேல், இப்படி எழுதுவார் சாமி. அந்த இரியா எனது உளம் நச்சு இனிதாம் என்றொரு கிழமை, அதான் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமைக்கு அந்த பாம்பன் சாமிக்கும் அந்த முருகனுக்கோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல சொல்கிறோம். அதே போல் இங்கேயும் வேலைக்கிழமை மூச்சு எடுத்து அடுக்குவார். பிராட்வேயில் திருவான்மூரில் வெள்ளிக்கிழமையில் வந்து உட்காருவார். அதனால் இங்கே இந்த மாதிரி நிறைய வெள்ளிக்கிழமை சம்பவங்கள் சாமிக்கு நிறைய நடக்குது. நான் ஒரு 5 தான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் தெரியாமல் வெள்ளிக்கிழமை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தானே, இப்படி தான் குருவாரம் வேலைக்கிழமை தானே இப்படி நினச்சின்னு இருப்பீங்க. இது எல்லாத்தையும் விட சிறப்பானது பாம்பன் சாமிக்கும் முருகனுக்கும் 6வது நாளாக வந்த வெள்ளிக்கிழமை நிறைய நடந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அந்த இதில் நடந்திருக்கு. அந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடலும் இசையோடு பாடி வீடியோவும் நாங்கள் கொடுப்போம், அந்த புத்தகங்களும் கொடுப்போம். நீங்கள் உட்காந்து அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து நீங்கள் இந்த பாடல் எங்கே ஒலிக்கிறதோ அங்கே யாம் வருவோம் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்க உத்தரவு இருக்குது அந்த முத்தமைக்கு. அந்த உத்தரவை நீங்களும் பஞ்சாமிர்த வண்ணம் பாடி இங்கே பாடுவாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பழகிக்கலாம். அந்த சிடி வீடியோ உங்களுக்கு அனுப்பலாம், யூடியூப்பில் அனுப்பலாம், நீங்கள் உட்காந்து கேட்டுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இசையோடு பாடினவங்க இருக்கிறாங்க, நல்லா வெற்றி பெறுறது தான். இது என்னோடய நோக்கம் என்னென்னா, எப்படியாவது முருகன் என்கிற ஒரு சக்தியை வரவழைக்கணும், அதை நம்ம வீட்டில் உட்கார வைக்கணும், அதை நீங்கள் நல்ல மாதிரியாக ஆவாகனம் பண்ணி அதை நீங்கள் ஒரு குடும்பத்திலும் சுபிட்சங்களையும் வெற்றிகளை பெறணும். எதையோ சேனல் ஓடிட்டு தேவையில்லாமல் ஓடிட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சம் என்கிற மொத்த பேரொளி அது ஆகாயபூதமாக இருக்குது. அதில் இருக்கும் பொழுது இறைவனை யாரும் தெரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரார். அது அருவம்னு பேர்.